பார்த்த ஒரு மச்சான் நீ யாரு டிசைட் பண்றது? ட்ரிகர் பண்ற மாதிரி பேசாதீங்க. நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நான் கலாய்ப்பேன். ஒரு லிமிட், அவ்வளவுதான். லிமிட் தாண்டிச்சுன்னா லிமிட் தாண்டி பேசுற முடியுதுன்னா நான் உங்ககிட்ட. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு திவாகருக்கும் கமருதீனுக்கும். திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஆல்ரெடி நிறைய சண்டை போயிட்டு தான் இருந்துச்சு. கமருதீன் ஏகப்பட்ட வார்த்தையை விட்டார், உருண்டை அது இதுன்னு சொல்லிட்டு. திவாகருக்கு பேச தெரியாமல் என்ன சொன்னான்னா, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற வார்த்தைகள் தான் போயிட்டு இருந்துச்சு. உன்னை பற்றி ஆல்ரெடி வெளியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு தான் பேசிட்டு இருந்தார். ஆனால் கமருதீன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி உருண்டை உலக உருண்டடா நீ நாய் மாதிரி இருக்க, அவன் மூஞ்சி மேலே போய் வாந்தி இருக்கிற மாதிரி ஆட்டிடியூட். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம திவாகரை பார்த்து பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்லாம் வேற ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தான். இந்த விஷயங்கள் பேச பேச பெருசாக அதிகமாக இருக்குது. ஸோ கமருதீன் வந்து திவாகரை கிட்டத்தட்ட லிட்டரலி அடிச்சுட்டான் தான் நினைக்கிறேன். ஏன்னா லூசு பையன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல, மூலக்குழம்பு போல் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதை செஞ்சுட்டான். திவாகர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கடுப்பாயிட்டு போயிட்டு என் பேக்ரவுண்ட் தெரியாமல் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு லூசு பையன் இல்லை திவாகர், இவன் ஒரு அரக்கு இருக்கேன், அவன் ஒரு லூசு பையன் மென்டலு. இந்த ரெண்டு மென்டலும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிச்சிங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு திவாகர் வந்துட்டு பொம்பளை பொறுக்கின்னு சொன்னது கமருதீனுக்கு ஞாபகமே இல்லை போல். ஆனால் கமருதீன் வந்துட்டு ஒரு லேடிஸை பற்றி அந்த அவருடைய கதை சொல்கிறதுல பேசினார்ல, அதை கேட்டதுக்கு சாரி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் நிற்கிறாரு. கமருதீன் வந்துட்டு ஓவராக எல்லை தாண்டி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலே சொல்லிட்டுருக்காரு. அட லூஸ். அப்போ தான் தெரிஞ்சது கமருதீன் வந்துட்டு முழு மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு. திவாகர்கிட்ட பேசும்போது நான் யாரையும் எல்லை தாண்டி பேச மாட்டேன், யாரையும் அநாகரிகமாக பேச மாட்டேன், யாரையும் டிஃபேம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கமருதீன் தான் பொம்பளை பொறுக்கின்னு சொன்னான், மூஞ்சி மேலே போய் வாந்தி எடுக்கிற மாதிரி ஆட்டிடியூட் பண்ணான், அப்புறம் நாய் பிஸ்கெட் தரேன் சாப்பிடுன்னு சொன்னான். இதெல்லாம் கமருதீன் பரதேசி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு திவாகர் தான் பண்ணான். திவாகர் வந்துட்டு என்னை டிஃபேம் பண்ண பார்க்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சாரி கேட்டால் தான் நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போட பார்த்தான். சபரி வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே திவாகரை வந்துட்டு எதுவும் பேசாதன்னு சொல்லி அந்த கிறுக்கனை வந்துட்டு உட்கார வச்சிட்டான். சபரி மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த பெரிய சண்டையாக வந்திருக்கும். எதுக்காக சபரி தேவையே இல்லாமல் வந்துட்டு சுபிக்ஷா சொன்னது இல்லை வியானா சொன்னது ஞாபகம் வருது. ஏன் சபரி வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து மதர் தெரேசா மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. அது அவங்க 2 பேர் சண்டை, நீ தடுத்து விடு. ஏன் திவாகருக்கு பதிலாக நீ பேசுகிற, நீ வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு தெரிய மாட்டுது. சபரி பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணுறான்றது பச்சையாகவே தெரியுது. இந்த இடத்துல கமருதீன் ரொம்ப ரொம்ப லூசு பையன், மண்டை கோளாறு. இன்னொரு பக்கம் கிறுக்கேன், பயங்கரமான கிறுக்கேன். இவங்க 2 பேருமே அடிச்சுக்கு சண்டை போட்டு வெளியே போயிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் சபரி உள்ளே பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். இது நடுராத்திரி 1:30 மணிக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.